என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. தத்தநேரில சுடுகாடுல இருக்குங்களே, உனக்கு என்ன முறை வேணும்? அக்கா முறை. கவர்னர் வந்திருப்பாரு, நம்மளை பத்தி சொல்லியிருப்பாரு, ரொம்ப புகழ்ந்து டான்ஸுக்கார ஸ்கூல்ல போன சும்மா தக தகன்னு இருக்கும்னு. ஏமாந்த பையன் இப்படித்தான் ஏமாந்து உலகமே கெட்டு குட்டிச்சவரா கிடக்கு முதல்ல. அது அப்படிங்க பொதுவாக மனசு தங்கம் ஒரு போட்டிக்கு வந்து விட்டா செஞ்சோம். அவர் பப்புனுக்கா என்னடா காத்து இந்த தூக்கு தூக்குது நாசமத்து போற காத்து என்ன ஒண்ணு போடாம இருக்கேன் பேண்ட் போட்டிருக்கேன் பத்தியட. முதலாட்டம் பெட்டிக்காரவங்களுக்கு இரண்டாம் ஆட்டம் மிருதக்காரவங்களுக்கு என்னடா சிலிக்கிறாளே என்ன சிலிக்கிறி என்ன ஆள் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறேன் நம்மள்ட்ட கவுந்துருவாங்க என்னமாடா இந்த என்ன உனக்கு துளியில கூட வரக்கூடாது காத்தடிக்குதா துணி மடிச்சு வச்சிருந்தேன் அதை எடுத்துட்டே வந்துருச்சு. நீங்க பேசுங்க. நீ துணியை மட்டுமா மடிச்சு வச்சிருக்கிற? நீங்க பேசுங்கம்மா. சரி ஐயா பேசவாயா? சரி சரி ஆமா. அதனால சந்திக்கக்கூடிய விரைவா சந்திக்கணும். சந்திக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி பாடுறோம் அதே மாதிரி சுள்ளங்குடி ஜெய ரமேஷ் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். அப்படியா? நீங்க பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா கட்டுமாவடி பக்கத்துல தான் இருக்கு. கட்டுமாவடியில வாங்கி உங்களுக்கு மீனை வாங்கி சரி வறுத்து புகை முட்டி வச்சு அடிச்சு உங்களுக்கு நான் விதவிதமா சமைச்சு கொடுத்தேன். எனக்கு வேணாம் தப்ப நல்ல வயிறார மீன் கொடுக்குறாங்க. நீ நல்லா பாடிச்சுன்னா 2 கிளுகிளுப்பா உனக்கு அப்படியா? மீன் எல்லாம் சாப்பிட்டாச்சு தான். மீன் எல்லாம் வச்சாங்க சாப்பிட்டாச்சு. காத்த நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி இல்லையாப்ப? இந்த மாசம் முடிஞ்சாத்தே நிக்க ஆடி மாசம் காவடைய கலட்டினாலும் உன் ஜோலி முடிஞ்சிருக்கு ஞாபகத்துல வச்சுக்க. நீ தம்பி நான் அக்கா புழு புழுன்னு இருக்கும் முதல்ல. அதனால பாடுவோமா? ஒண்ணு போட்டி ஓடுறதுக்கு உங்களுக்கு அவரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கல்ல அப்புறதுக்கு நானு போட்டி ஓடுறத உங்க கூட போட்டி ஓடுறதுக்கு முத்துராஜ் வந்திருக்காருலங்க. நான் எதுக்குங்க? எவ்வளவு சம்பளம் வாங்குற? எரிச்சி காய்ச்சி சும்மாவா கிடக்கு? கீழே பூளு நாமக்கி இப்படி சாவறதுக்கு அதுக்கு ஆடியா முதல்ல எல்லாத்துக்கும் வாங்கி பாடுறதுக்கு தானே பின்பாடகன்னு உன்னே கூட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பப்புனு வரும்போது பேசுவாரு சட்டம் சவடாலி என்கிட்ட பேசுறேன்னு சுள்ளங்குடி தெரிச்சு போயிரு உனக்கு. வாசியா முதல்ல மூடிக்கிட்டு பேச
தெரியாத ஏப்பச்சாப்பா வருவா பாரு, அவள்கிட்ட பேசணும். நாடக உலகத்திலேயே அசிங்க பாச பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். அருமை பெருமை உனக்கு தெரியும்ல, மக்களுக்கு தெரியுமியா? தெரியும்ல. அதனாலதான் 122 கமாண்ட்ல கழுவி ஊத்திருக்கேன். நல்லா எப்ப வைங்க நைட் செட் நல்லா இருக்குங்க. இன்னும் எனக்கு திருமணமே ஆகலமே ஆகல. 40வது திருமணத்துக்கு நீங்க தான் வந்து மைக் செட் போடணும். 40 ஏற்கனவே உருவியர் நோட்டை தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் 40 எல்லாம் முதல்ல சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்ச என்னடா? அடுத்தவன் சொத்து ஆடு நாடு குத்துண்டு போற உலகத்தை உலகமே கெட்டு குட்டிச்சவரா இருக்கு. ஆமா என்னமா ஆத்தாடி போங்க போங்க. இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா என்ன நான் கையில பிடிக்க முடியுமா? எல்லாம் தூம்பி போன பணக்கொட்ட மாதிரி இருக்கு எனக்கு. கடல் குலவரத்திலே அந்த கடப்புறா கலந்துடனே அந்த காரப்புறா கலந்துடனே கலந்ததையா எம்மனசு அடி கலங்குதனே மனசு சோழ கொள்ள ஓரத்துல எரிச்சி சோழ கொள்ள ஓரத்திலே எரிச்சி சோழ கொள்ள ஓரத்திலே சொடிப்புறா அந்த ஜோடி புறா ஓடி போக அந்த சோடிப்புறா ஓடி போக எனக்கு சொல்றதையா மனசு பாவடைய கட்டி இந்த ஒட்டுக்கொண்டே வச்சு நான் ஊர்ல காலை தூக்கி காமிச்சு காஜை வாங்கி நான் சீட்டு காசு கட்டி தவணை காசு கட்டி மஜத்தை புடுங்க நான் படுற வாடு அடையே. நீங்களாவது அமைதியா பாக்குறியாப்பு. ஒரு சில ஏரியாவில் என்னென்ன கேட்குறாங்க நாஜமத்து போறவங்க. ஒரு கொத்தனாரு சித்தாளுக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டேன். போனேன், என்ன வேலைன்னு கேட்டேன். சட்டி தூக்கணும்னார். எந்த நேரம் அந்த இளவு எடுத்துவேன், சட்டியை தூக்குனா என்ன போயிட்டாரு சட்டி தான் தூக்க சொன்னார். ஒரே தூக்குத்தான். அப்படியா? கொத்தனாரு செத்தான். நீ எந்த சட்டியை தூக்குனா அவர் எந்த சட்டியை தூக்கு சொன்னாரு? அவன் சொன்னது சாந்து சட்டியடா தம்பி, நான் தூக்குனது அக்கா ஏன் சட்டிய. ஐயா கண்ணு கண்ணால இருக்கான். 4 பேத்துக்கு இந்த பக்கத்தே வரப்படாது, இந்த எல்லைக்கே வரப்படாது. சரியா? பிடிக்க மாமா. மாமா பாடவா? ஐ லவ் யூ சொல்லு. இந்த ஐ லவ் யூ சொன்னா வேற மாதிரி பிடிக்கிறேன். அங்கே கிட்டி மடங்குது கருப்பசாமி தங்க கண்ட சொல்லிட்டு. அங்கே இடி மடங்குது கருப்பசாமி தங்க கண்ட சொல்லிட்டு. அங்கே கிட்டி மடங்குது கருப்பசாமி தங்க கண்ட சொல்லிட்டு. தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்து தனக்கன் இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் ஓக்கூர் முத்துராஜ். ஒக்கூர்மா ஒக்கூர். நான் எதுவும் தவறா பேசுனேனாப்பா? ஏதாவது பேசணும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க.
ஒக்கூர் முத்துராஜாடா எத்தனை ராஜா இருந்தாலும் அண்டமா முனிவர் பூரா இதுக்குள்ளத்தான் அடக்கம். அது எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி. சரியா? எத்தனையோ ராஜாவை நானும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். யார் யார் தெரியுமா? கொல்லங்குடி தண்டராஜா, சோழபூர்ணி தங்கராஜா, கடுகு சந்த ராக்கெட் ராஜா, சம்பங்குள சமூக ராஜா, இப்ப வந்திருக்கிறாரு முகிழ்த்தகன் சக்தி ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு உதடுவீங்க. இப்ப வந்திருக்கிறாரு யாரு? ஓக்கூர் முத்துராஜா. ஒக்கூருமா? ஒன்னு அவன் தெரிக்கணும் இல்லன்னா நான் தெரிக்கணும். என்ன தெரிக்கணும்னா ஒண்ணும் புரியல. நான் ஏதாவது தவறா பேசிட்டேனா நீ எரிச்சி மேல அவனமா சுத்தணும்டா. நீ என்னைக்கு நல்ல விஷயம் பேசுன பேசுறதே தவற அது நான் கிடைச்சேனா? சித்தாரா சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாளா. கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மயிலாட வந்தாளா. அத்தானை பார்க்க அசந்து போகிறீங்களா? பார்த்து அசந்து போகிறீங்களா? வாரமா போய் நிப்பியா? கிடாமாடி ஏறுற மாதிரி நல்லா இருக்கேலாப்பு? சரி சரி சாப்பிட்டியல? அழகா இருக்கீங்க. ஆமா அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? சொலவு சரியில்லாம இருக்கு. ஏன்டா கிழிச்சிட்டாங்களா? யாருக்கு தெரியும்? இன்னும் வந்து நீ பார்த்த மாதிரி பேசுற. ஆமா உன்னைய பார்த்துட்டா நீங்க புல் புல்ந்தா இருக்கா. இவங்க பெரிய மன்மத குஞ்சு நாங்க பெரிய ஐஸ்வர்யா ஏலே பேட்ரா மாதிரி என்ன? ஏய் ஓய்னா ஒரே அடி தயிர் பாக்கெட் தெரிச்சு போயிரு. நீ அடிக்கனே பாக்கெட் தெரிக்கணும்டா. ஏன் என்ன மாதிரி நீ அடிச்சு வேணா பாரு. நீ இப்படித்தான் ஊருக்கு அடிக்கிறேங்கற. அப்புறம் பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுற. எங்க அடிக்கிற முதல்ல? ஏப்பா அடிக்கணும்னு ஆசைப்படுறியா? யாரா நீ முதல்ல? போடா வடை பேசுறதோ தெரிச்சு போய் தெரிச்சு. தெரியுமா இது போடா வடை என்ன பேசுற? போடா வடை பேசுற. என்ன பேசுற நீ? வேற என்ன பேசுற? என்ன என்ன பம்மரி என்னடி? இல்ல நான் பம்மா பேசிதான் கிடக்கு. போடா வடை ஓய் கிள்ளி கிள்ளி நினைச்சியா? இல்ல என்ன நினைச்ச? என்ன கொஞ்சம் இந்த பழக்கம் தான் ராஜாச்சாரி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருக்கிட்டையும் பம்பு போக மாட்டேன். பம்பு வழியில வந்துச்சுன்னா அது 90 கிழவியா இருந்தாலும் போட்டு உருட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு தான் கிடப்பேன். அப்ப கிழவியை நீ தொங்க வேண்டாம். இப்ப நான் வந்திருக்க என்னைய பிடிச்சி தொங்கு. உன்னைய பிடிச்சி தொங்க வேண்டிய நேரத்துல நான் தொங்குவேன். அறிவு சூடு சொரண வெக்க மான ஏதாவது இருந்தா ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட இப்படி வந்து கத்திக்கிட்டு கிடக்க மாட்டாங்க. உனக்கா அறிவு இருக்கா? மானம் இருக்கா? ரோசம் இருக்கா? சூடு இருக்கா? சொரணம் இருக்கா? நீ வெக்கம் கட்ட மூலி நான் கேட்கிறேன். இப்படி வந்து அவுத்து விட்ட கிடையாது மாதிரி ஆடிக்கிட்டு தெரிய நான் வந்ததுல சரியா போச்சு. வேற ஏதாவது மோதிருச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கேன். அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. நான் கவலைப்படணும். நான் பெரிய மழை வந்தாலே சமாளிக்கிறவ. நம்ம அம்மா கொடுக்கும் முதல்ல யாரு இடிச்சு தள்ளி என்ன பண்ண போற? இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு போடா. ராதா செல்வி ஒன்னே யூஸ் பண்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். இல்ல ஒன்னே யூஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன். 5:30 வரைக்கும் நீங்க பொண்டாட்டியா நடிக்க போறீங்க. அச்சக்கடா பொண்டாட்டியா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் 10 ரூபாய்க்கு கடலை முட்டை வாங்கி கொடுக்க மாட்டேன். நீ கை பொண்டாட்டிக்கே கடன் சொல்றவன் உனக்கு பொண்டாட்டியா இருந்து பொழந்து கட்ட போறாங்க. முதல்ல என்ன ஏன் அப்படி வருத்தப்படுற? ஏன் அப்படி விருப்பப்படுற? நீ பார்த்தால் கூட அப்படி பாக்குற. நீ பார்க்காத பொம்பளைல கூட அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க. என்னை பத்தி உனக்கு தெரியும்? உன்னைய பத்தி என்ன நான் தெரிஞ்சுக்கணும்? நான் என்ன இப்ப என்ன நீ எப்படிப்பட்டவன் நான் எப்படிப்பட்டவன் ஊர் உலகம் சொல்லட்டும்டா முதல்ல. தெரியுமில்ல? ஒரு பொம்பளைகிட்ட போட்டி போடலாமா? ஒரு ஆம்பளை கிட்ட அடங்கி பேசு பொம்பளை அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அடக்கி வாட இனம் வேணா பெண்ணி நம்பர் இருக்கு. அடங்கி போற இனம் பெண்ணி கிடையாது. பொம்பளையை அடக்கிற வந்து ஆம்பளை அதை தெரிஞ்சுக்க முதல்ல. அடக்கி வாயிலேயே பேசுன்னு வச்சுக்க. ஒரு வாய் அப்படியே பரட்டுன்னு கிழிச்சு புடி ஆகும் வச்சுக்க. மேவாய கிழிச்சாலும் சரி இல்ல கீவாய கிழிச்சாலும் சரி. கீவாய் தான் எந்த வாய கிழிச்சாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். பேசுற என் வெங்காய. வேணா இங்க வர ஆண் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்கறானே எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டே ஆகணும். ஒரு சில பேத்துக்கு ஜான் இருக்கு. ஒரு சில பேத்துக்கு 3 மணத்தை தொங்குதே. எங்கிட்ட ஜானுன்னு ஒத்துக்கிறது. எரும மாடுக்கு வந்த எரும மாடு இந்த ஒரு சான் மனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சான் இருக்கா? உனக்கு எவ்வளவு இருக்கு? எனக்கு ஒரு சான் தான். நடந்து பாரு. உனக்கு ஒரு சான் இருக்கா? என்னடி போட்டு இப்படி அமைக்கிட்டு கிடக்குற? ஒரு சான் அளவுன்னா அப்படி அளக்குறதோட நிப்பாட்டிக்கணும். ஒரு சான் எனக்கு ஒரு சான் இருக்கா? இப்ப உனக்கு எவ்வளவு ஒரு சான்? கைய கொண்டு எங்கடி வைக்கிற? என்னடா கொண்டு எதுல வைக்கிற? பூமாதேவிடா. பூமாதேவியா? இதுதான் பூமாதேவி. சரியா? இந்த பூமாதேவி ஊரை வறண்டு போய் கிடக்குது. என்ன காரணம்? ஆம்பளை மனசு வைக்கல. எதுக்கு? வர்ண பகவானுங்கிற ஆம்பளை மனசு வச்சாதான் உங்க பூமாதேவி குளு 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 குளுன்னு கிடக்கும். எங்க வர்ண பகவானுங்கிற ஆம்பளை மனசு வைக்கணும். உங்க பூமி ரெண்டா பொழந்துகிட்டு போயிட முடியும். முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம். பூமாதேவி விருவோடி கிடக்கு. இந்த ஆம்பளைங்கிற வர்ண பகவான் மனசு வச்சா பூமாதேவி குளு 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 குளு
இங்க பூமாதேவி விரிச்சு காமிச்சாத்தான் வர்ணப்பழம் தண்ணிய பாய்ச்சி வெள்ளணும் வாயில பாய்ச்சுவ. நீ விரிச்சு காமிச்சாலும் விரிச்சு காமிச்சாலும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? என்ன பேசணும், எந்த இடத்துல பேசணும், யாருகிட்ட பேசணும், எப்படி பேசணும் அறிஞ்சு பிடிச்சு பேசணும். அது எனக்கு நல்லா தெரியும். நீ தெரிஞ்சுக்க முதல்ல அத. சரியா? என்ன பேசுற நீ? சாதிக்க பிறந்தவங்க ஆம்பளை இருக்க நாங்க சமாளிக்க கூடியவங்க பெண்கள் நான் சொல்றேன். என்ன நீ சமாளிச்சிருக்கீங்க? என்ன சாதனை பண்ணிருக்க? நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவோம், சைக்கிள் நான் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவோம், பைக் ஓட்டுவேன், வேன் ஓட்டுவோம், வேன் ஓட்டுவேன், லாரி ஓட்டுவோம், லாரி ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவேன், ட்ரெயின் ஓட்டுவோம், ட்ரெயின் ஓட்டுவேன், சேத்தி சேத்தி ஓட்டுவோம், கப்பல் ஓட்டுவேன், ஓட்டுவேன், ஃளைட் ஓட்டுவோம், ஓட்டுவேன். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களையே தூக்கி போட்டு நாங்களே ஓட்டுவோம். ரமேஷ் அவர்களே இங்க கவனிங்க, என்னைய கவனிங்க, அவ வேற வச்சு என்னைய கவனிக்கீங்களா? வெதர் வீங்கி போயிடும் உனக்கு. இங்க கவனிங்க, சொல்லுங்க. என்ன எதுவுமே சொன்னீங்களா? சொல்லி முடிச்சிட்டேன்டா. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். பஸ் ஓட்டுவேன், லாரியை ஓட்டுவேன், புக்லிங்க ஓட்டுவேன், ஏரோப்ளேன் ஓட்டுவேன், ஹெலிகாப்டர் ஓட்டுவேன், அம்மா உன்னைய ஓட்டுவேன். அப்படியேடா ஏடா எடுபட்ட எருமா மாட்டு பயல எல்லாத்தையும் ஓட்டுற பொம்பளை எண்ணெயத்துக்கு போட்டு ஓட்டுற. நீ எங்க ஓட்டுற? வாழ்க்கைங்கிற குடும்பத்தை ஓட்டுறது நாங்க. அதுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறது வேற ஆம்பளையா இருக்க. சமாளிக்க கூடியவர்கள் பெண்மை இருக்க. சரியா? இங்க வாடா எடுபட்ட பையன், அங்கே ஏறிட்டு இருக்கிறேன். அப்படியே தெரியுதாமா? பூரா செயின் எனக்கு தான் தெரியுது. நானும் செவனே தானே நிக்கிறேன். உனக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டினா என்ன? நீ எல்லாம் நான் கேட்கிறேன், நீ எல்லாம் குடும்ப பொம்பளையா? முதல்ல நீ போற வீட்டுல விளக்கு ஏத்துனா விளக்கு எரியாது, வீடு தீ பிடிச்சிடும். 5 திரியும் அடையாம ஏத்து வேண்டாம், கிளிக்கும், விளக்கு எரியாது. நீ போய் மாமியா சொன்ன ஆத்தா மருமகளே ராதாத்தவி முத காலத்துக்கு வப்பே மாமியா அதோட மண்டைய போட்டுவா. சட சடன்னு அடிக்க, சட சடன்னு ஒண்ணுக்கிட்டே அடிக்கும். ராசி விருச்சக ராசி தெரியும், கேள்விப்பட்டேன். சோசியக்கார சொல்லியிருக்காரு. அம்மா ராதா செல்வி 2025ல சரி உனக்கு மட்டும் கிடுகிடுன்னு ஆடுன்னு இருக்கா. இந்த ஜென்மத்துல நீ உனக்கு ஆடவே ஆடாது. ஆடுறதுக்கு நீ என்ன இருக்குது? இடத்த காலி பண்ணு. கொஞ்சம் நஞ்சா இருக்கிறது பூரா இழுத்து கட்டி வச்சுட்ட. இடத்த காலி பண்ற. என்ன இடத்த? எனக்கு இந்த மாதிரி பேசுற ஆம்பளை கண்டாலும் சுத்தமா பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி தொண்ணு பேசுற பொம்பளை கண்டாலும் சுத்தமாவே பிடிக்காது. இப்படி அதிகமா பேசுறா புருஷனே விரட்டி விட்டுட்டேன். யாரு? சரியா? யாரு? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்ததுன்னு நான் விரட்டி விட்டு போயிருக்கேன். குடும்பத்துல பொண்டாட்டி பேச்சத்தான் புருஷன் கேட்டு நடக்கணும். யாரு? நான் அப்படி புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கவே கூடாது. செல்வி நான் சொல்றேன்டா முதல்ல. உன் குடும்பத்துல நீ அப்படி வச்சிருக்கலாம். ஆமா. ஏன் ஊர்ல ஏன் குடும்பத்துல நாங்க அப்படி கிடையாது. கட்டுப்பாடு முதல்ல வேணும் ஒரு ஆம்பளைக்கு. கட்டுப்பாடு. ஒரு ஆம்பளை கண்டா 5 வயசு ஆம்பளை கண்டாலும் 50 வயசு கிழவியா இருந்தாலும் காலை மடக்கிக்கிட்டு உட்காந்து அதுதாண்டி பொம்பளை. ஆம்பளை வர இழுத்துக்கிட்டு உட்காந்து அப்புறம் உன்னை தூக்கி போட்டு கும்பாசியம் பண்ண செஞ்சீங்க. 5 வயசு ஆம்பளை கண்டோம்னா 60 வயசு கிழவி காலை மடக்கிக்கிட்டு உட்காரணுமா? உட்காரணுமா? பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது. உட்காரணுமா? இதே நீ சொல்ற இதே 5 வயசு பிள்ளைய 75 கிழட்டு தாயெழுத்துக்கு போட்டு ரேப் பண்றான். நான் கேக்குறேன் 70 வயசு கிழவிய 25 வயசு இளைஞத்துக்கு போட்டு கும்பாபிஷேகம் பண்றான். அப்ப அவன் கொட்டையை நச்சுக்கணும். இன்னைக்கு ஒன்னே கும்பாபிஷேகம் பண்ணத இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஜென்மத்துல நீ பண்ணாலும் இங்க சென்னையாகாது. ஏன்டா? கற்ப போய் அறுத்துட்டாங்க, புடிங்கிட்டாங்க. நீ பண்ணுனா என்ன பண்ணாட்டி என்ன? ஐ திங்க் நோ திங்க் பேச. ஓ எதுவுமே கிடையாது, சும்மா வெறும் இதுதான். சரி, இந்த இடத்துல என்ன விஷயமா? நீங்க என்ன விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பல விஷயமா நானும் பல விஷயமா பண்ணிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்டா? எலந்த பழம் தர்பூசணிடா. ஒண்ணு எதையாவது ஒண்ணு சொல்லு. எலந்த பழமா தர்பூசணியா? தர்பூசணி இல்ல, இது நீ சொன்னா நான் ஒத்துக்க முடியாது. பழம் வந்து அங்க இருக்கு, இங்க இல்ல. இல்ல இத பாத்துக்கிட்டு நுல்ல நுல்லன்னு மக்கள்கிட்ட நீ அசிங்கப்படுத்த கூடாது. விளக்க மாதிரி பிஞ்சு ஆயிரும். கேக்குறேன். கேடுவட்ட பழம். இப்ப இலந்த பழம். ஆமா, இலந்த பழம் வியாபாரம். இதுக்கு முன்னாடி வேற யார் யார் வியாபாரம் பார்த்தது? இதுக்கு முன்னால என் ஃபேமிலியே வியாபாரம் பார்த்தது. யார் யாரு? எங்க அம்மாவுல இருந்து, எங்க அப்பத்தாவுல இருந்து. நான் கேள்விப்பட்டேன். ராதா, என்னன்னு? உங்க அப்பத்தாவுக்கு ரொம்ப சரிஞ்சிருச்சாம. வயசாச்சுனால முண்டை சரியாதானா செய்யும். உங்க அம்மாவுக்கு எப்படி? எங்க அம்மாவுக்கு ஒரு காலத்துல மார்க்கெட்டா இருந்துச்சு. இப்ப அதுக்கும் சரிஞ்சிருச்சு வியாபாரம். நாங்க தான் வேணாம்ட்டோம். சரி, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு தண்டப்ப மார்க்கெட்டு தூக்கிக்கிட்டு அடிக்குது. தூக்கிக்கிட்டு அடிக்குது. அவுத்து விட்டா அதுவும் தொங்கிடும். என்னடா தொங்கி? வியாபாரம் இழுத்து வச்சு கட்டுறதுக்கு தான் உன்னையும் மதன் ராஜையும் கூட்டு வந்திருக்கேன். இப்ப வந்து இறந்த பழம் வந்து படி கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா, உலக்கு கணக்கா? படி கணக்கு புடி கணக்குலாம் கிடையாது. ஒரு குத்துக்கு 1 ரூபா இருக்க இஷ்டம் தான் வைக்கணும். எரிச்சு கிராமத்தை சும்மா கொடுத்துட்டு போறேன். நான் என்ன சொன்னா, நான் கேக்குற மாதிரி தான் சொல்லுங்க. 2 புடிக்கு ஒரு குத்துக்கு எவ்வளவு? இறந்த பழம் உனக்கு எக்ஸ்ட்ரா தரவா? வேண்டாமா? உள்ளத கொடுத்தா சாப்பிடுறியா இல்ல ஸ்கூல் பிள்ளைங்க கொடுத்துட்டு போவா? நான் சங்கடப்பட மாட்டேன். இல்ல சத்தியமா சங்கடப்பட மாட்டேன். காசு இல்ல ஓசி ஆட்டாரியா? ஓசியில கிடைக்கிறது விளையாட்டு சாமான்ல நீங்க ஓசியில வாங்கி தின்னுட்டு போங்கன்னு. பழத்துல எத்தனை கொட்டை இருக்கும்? ஒரே கொட்டத்தை. ஒரே கொட்டை உங்களுக்கு? நம்மளுக்கு 6-7 கொட்டை இருக்கு. ஆமா, அப்படிதான் சொல்ற. பார்த்தோம்னா புளியம்பழம். நாசமத்து பரவாயில்ல, புளியம்பழம். சொல்லுங்க வியாபாரம்.
நீனு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி ஆடி பாடி வியாபாரம் ஆடுங்க ஆடுங்க ஆடுனா ஆடுவேன் பாடுனா பாடுவேன் ஓடுனா ஓடுவேன் உட்கார்ந்தா உட்காருவேன் நிஜமாவா எல்லாமே செய்வேன் அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோசாப்பு சேலக்காரி ரோசாப்பு சேலக்காரி அடி கெட்டுமா போட்டுமா அடி கெட்டுமா போகட்டுமா அடி ஓரத்தை நிக்கிற புதுக்கோட்டை கருவாச்சி ராதா செல்வி குட்டி குட்டி குடி 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 குட்டி 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 இது நல்ல கருத்த குட்டி நல்ல கருத்த குட்டி நல்ல கொழுத்த குட்டி கொழுத்த குட்டி சைசான குட்டி சான குட்டி கோதான குட்டி கோலான குட்டி கொழு கொழுன்னு கொழுத்த குட்டி கொழுகொழுன்னு கொழுத்த குட்டி வாழைப்பழம் திங்கிறவர் கப்பு கப்புன்னு இதை திங்கிறதும்பா கண்ணங்க தகனி ஏத்துருங்க முட்டு கூட கனகத்தை போய் ஏத்துருங்க ஏத்துருங்க முட்டு கூட உருட்டி முளைக்கையில ஏத்துருங்க முட்டு கூட உடம்பல எம்மா உடம்பல உடம்பல தும்பல ஒரே அடி நான் எப்படி வாடுறேன் எப்படி காலை தூக்குறேன்னு பாரு சரியா கண்ணங்கருத்தகளே ஏத்துருங்க கூட கனகத்தை போய் குளிச்ச முழுக்கையில கண்ணங்கருத்தகளே ஏத்துருங்க கூட நீ கவட்டுக்குள்ள கையை விடுவேன் நான் எங்க வச்சிருக்கேன் அப்பா சொல்லியிருக்காரு எந்த தொழில் பண்ணாலும் நீ புடிமானம் இல்லாம தொழில் பண்ணக்கூடாது மகளே அதை இங்க முடிச்சுக்கிட்டே ஆடுவியா ஐயா அந்த கடலை கொல்ல ஓரத்தில கடபூரா ரெண்டே ஆமா கடலை கொல்ல ஓரத்திலே கடபூரா ரெண்டு நிக்க ஆட்டையில சேர்க்கவே விடாது ஏன் அவ ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு பக்கம் வர்றேன் சேர்க்கிறதானே உங்களுக்கு சாட்டை எடுத்து ரெண்டு இருக்குனாத்தான் சரியா வருவா நினைக்கிறேன் சேர்த்துக்குங்க அடி கம்மக்கரை ஓரத்திலே சொல்லட்டா அடி கை பிடிக்க வந்தடி என்னாத்தா அடி அம்மகர ஓரத்திலே என்னத்தா என்ன கண்டுக்காம ஓடிகடி என்னத்தா அடி கம்மகர ஓரத்திலே என்னத்தா கொஞ்சம் வயசே குமரி பிள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல கொஞ்சம் கூட கம்மியில கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு அடி பச்சை மிளக அறமில்ல மாமனாருக்கு ஈரம் இல்ல பச்சை மிளகாது காரம் இல்ல சரிதா ஏ தன்னானே தமரப்பு மம்மல்லாடு தண்ணியில தாவரே புத்திருக்கு நீங்க தாவணி வாங்கி வாங்க
பொங்குதடி குட்டி ஆறுதடி பறிஞ்சே உயிர் ஞாபகம் வச்சுக்கோ. ஒழுக்கம் ஆடு. நல்லா நக்குன ஒழுக்கம் ஆடு முதல்ல. பொங்குதடி குட்டி குண்ட பூவும் ஆறுதடி வாடா இங்க வாடா சொல்லலாம். போதும் போதும். ஏண்டா நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் சாட்டி அடிச்சியோ? நாடா மேடையில ஆடுற, பஸ் ஸ்டாண்ட் ஆடுற, ஓட்டணும் அட்டப்பு தொரிச்சு போயிடும். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, ராசாத்தி பாராட்டி தெருக்குள்ளே தெருக்குள்ள தெருக்குள்ள பாராட்டி ஊருக்குள்ளே ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஆடி போல பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பாண்டியரு சொக்கனிடோ பாசவச ராசாத்தி என்னய்யா அது? முத்துராசு என்ன கேளியா? என்ன என்ன நீ வேலை ஜவனி நின்று இருக்க அந்த பிள்ளை? பாண்டியரு சொக்கனிடோ பாசவச ராசாத்தி தோடி பூரா ரெண்டே நிக்க. அங்கே சோடி பூரா ரெண்டு நிக்க அந்த சோழ கொல்ல உரத்திலே சோடி பூரா ரெண்டு நிக்க எங்க குலசாமி அங்க கூட்டாக அங்க கூட்டார ஒண்ணு சேர்ந்து கூட்டமாக ஒண்ணு சேர்ந்தா இது என்னையா ஆட்டம்? இது என்னையா முத்துராசு? நீ ஆட வேணா கிளிக்க வேணாம். இங்க வா. உன்னை பார்த்தவொடனே எனக்கு வள்ளிட்டேன். என் ஆட்டத்திலேயே மைக்கேல் ஜாக்சனே என்னத்தான் இது கேட்டாரு. ஐயோ நெஞ்சு குந்தெல்லாம் வலிக்குது. யோதம் இப்படி எடுத்துடா. சரிலாம். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலையா? எரிச்சியில மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்குது. ஆ? எதுக்கு இங்க உள்ள ஆம்பளைல கொள்றதுக்கு? செல்லாம் என்னன்னு? எனக்கு கல்யாணம் ஆகலையில. ஆமா. செல்லக்குட்டி வா. எனக்கு மாமா என்ன மாமான்னு கேளு. சரி. உனக்கும் கல்யாணம் ஆகல, உனக்கும் ஆகல. எனக்கும் ஆகல. உனக்கு ஆகலன்னா கல்ல கட்டி தொங்க விட்டுரு. உன்னையே தான் கல்யாணம் பண்ணணும், உன்னையோட இது பண்ணணும்னு இருக்கேன். பண்ணுங்க மாமா. செல்லம் ஓ. பக்கத்துல வாடா. ம். நான் இல்ல, நான் இல்ல. ஆமா. சரி வாடா. நான் எல்லைக்கு இப்படி வந்தா மயிலே ஆசை வர. ஒரு ஆம்பளை கூப்பிடும்போது ஆச்சு அப்படி வெக்கப்படுற மாதிரி நடிக்கணும். அப்படி இல்ல. ஆ. ஒரு ஆம்பளை கூப்பிட்டோன்னா கட்டின புருஷன் கூப்பிட்டோன்னா பொண்டாட்டி என்னங்காடு போய் நிக்கணும். நீ கட்டலையில உன்னைய. அவன் பொம்பளை தேடிட்டு போயிருவேன், நான் உக்காந்துட்டே கிடக்கேன். இல்லடா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படி போகணும். ஆமா. இப்ப வந்து லப்பர் தானே. சரி, சரி. அதனால நான் காதல் சொல்லும் பொழுது ஆ. நீ வெக்கம் வராட்டினால நீ உதுத்துட்ட, அது வேற விஷயம். இருந்தாலும் நடிக்கணும். சரி நடிக்குது. ராதா ஏய் எரும மாடி சென்னைக்கு கத்துன மாதிரி நைவா நைவா. என்ன மாமா சரி சரி. ராதா என்னங்க மாமா? என்னடி தொண்டை சிமுட்டை நக்கின மாதிரி நைவா செஞ்சு தொலை. சரி சரி. ராதா என்னங்க மாமா? ஏய் நான் சொல்ற மாதிரி செஞ்சு தொலை. ராதா என்ன மாமா ம். இந்த நைவு வரணும். சரி. சரியா? ராதா
ஏன் தொண்டை உனக்கு இந்த நேரத்துல மட்டும் வராதா? தொண்டை. உனக்கு நைவே வராதா? தொண்டை வெள்ளை நான் சொல்ற கேள்வி. இந்த சொல்லும் பொழுது வெக்கப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு விரல இந்த ஒடிக்கிற விரல ஒடிக்கிற மாதிரி ஒடிக்கணும். சரி. இந்த நெகத்தை இங்க பாருங்க. இங்க வேற இந்த கதிய சொல்ற கேளு. இந்த நெகத்துல அழுக்கே இல்ல, இருந்தாலும் அழுக்கு எடுக்கிற மாதிரி சொல்லுங்க. லேசா தூக்கணும். சரியா? தாதா என்ன நீ பாவடை தூக்கிட்டுற? இல்ல அழுக்கு எடுக்க சொன்னீங்களே. அழுக்கு இந்த கையில எடுக்க சொன்னீங்க, இதுக்குள்ள உள்ள எடுக்க சொல்லல. சரி சரி சரி. தாதா என்னங்க மாமா? ஏய் ஏய் சரி ஏய் ஒரு மயிர் வேண்டாம். நீ இந்த இது பப்புன்னு நான் டான்ஸ். அதுதான்டா உண்மை. சரியா? என்கிட்ட இருக்கிறத உனக்கு வச்சிடணும், உன்கிட்ட இருக்கிறது எனக்கு வச்சிடணும். உன்னை இப்ப என்ன சோழி நீ சொல்லு, முடிச்சு நான் எப்படி வெக்கப்படுறேன்னு பாரு. ஏய் என்னங்க உன்னை தாண்டி என்னங்க நீ ஆம்பளை ஆம்பளை உன்னை தாண்டி மைத்த புள்ளிங்க மாதிரி சொல்லு. ஆம்பளை மாதிரி பேசு. ஏய் உன்னத்தான். என்னங்க என்னை பிடிச்சிருக்கா உனக்கு? வெக்கமா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பியா, பியா, ஏ, சீ. ஐயா. விளையாட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெக்கப்படணும், அப்படி நைவா சொல்லணும். எங்க நான் அமுக்கு நெல்ல, ஆமா. நீ அமுக்கு பாப்பா. எதுக்கு உன்னை அமைக்க விட்டு நான் கொண்டு 1,00,000 அவதாரம் கட்டத்துக்கா? வழங்காத கிறுக்கி. சரி சரி. உன்னைய பார்த்தன என்னுடைய காதல். உன் காதல் ஆனந்தமான காதல். அழகா சொல்லு. ஆமா. நிறுத்தி நிதானமா கண்டிப்பா. நிப்பாட்டி நிப்பாட்டணும்டா. நீ இப்படி மனசு வச்சா நான் நிப்பாட்டுவேன். நிப்பாட்டுவேன், இதுல நிப்பாட்டுவேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் சாத்தினே சார போட பாடுவே, காதலை பாடி பாடி வாட்டுவே, நீ வரும் பாடலில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் மனதில் இந்த காதலியே போதும் கூட சுகமாகும். என் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். ஆகாய கங்கைகள் வந்து உன்னையே தங்கிட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வில் சொர்க்கம் ஆகுமே. இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் ஐந்து என்று சொல்லுங்கள். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் ஐந்து என்று சொல்லுங்கள். என் பொதிகை சந்தன காற்று என் வாசல் வந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் இன்று ஆனதே. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் மனதூவும் காற்றிலே சாரோட பாடவே காதலை பாட்டுவே பாதையில் அருமையான காதல்.
விஜய் காதலை ஞாபகப்படுத்தி நீ கண்டிப்பாடா. கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களா முத்துராஜ் அவர்களே? கல்யாணம் பண்ணி நான் எதுக்கடா கைய விடுறேன்? நீ திடீர்னு இறந்து போயிட்டீனா இந்த கற்பின் கண்ணகி அரசி உன்னை நினைத்தே வாழ்வாள் என்று நீ தவறாக எடை போடக்கூடாது அத்தா. கைத்த புடுங்க. எனக்கு ஒத்தையில இருந்து பழக்கமே கிடையாது. அதான் ஆளை எப்பவுமே துணைக்கு வச்சுக்கிறேன். 5 குரூப்பை சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. மஞ்சள் பணியை படுத்து கிடக்கு பாரு. சரி சரி. முரட்டு கேஜா இருப்பான் போல. என் மனசோட ஆசை சொல்லவா? சொல்லிட பார்க்கலாம். எப்படி சொல்லவா? சொல்லு. சொல்லவா? என் கண்ணு அழகு, என் மூக்கு அழகு, என் உதடு அழகு. காலையில களி இப்படி பார்த்தா இங்க பொட்ட நாய் ஒண்ணு கடிக்காது. சொல்லு. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவிலடி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்கிறடி முத்தம்மா வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவிலடி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்கிறடி முத்தம்மா நிலக்காத பிரிவும் நிலக்காத விலகும் இது நெடுங்கால பயணம் 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 வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவிலடி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்கிறடி முத்தம்மா காதலின தங்க தன்னிடத்து வந்தேன் உன் காலம் ஓசையிலே நீ மறந்தேனா ஆகாய தங்கையிலே ஆடி வர கண்டேன் ஆனந்த வேளையிலே நீந்த வந்தேனா ஒரு காலமே என் நாடம் தேடி வந்தவோ காமலே என்னை பாடி நின்றவோ அழுதோகையே ஒரு மனிதனாய் தயமாறாத நீ வீட்டு ராஜா சுற்றி சுற்றி வந்து எங்கு கேட்குதடி முத்தமா வானரதகிரி உலகை தாண்டி வைபோகம் ஊர்வலமாய் போய் வரலாமா சொர்க்கபுரி சேர்ந்த இந்திரனை பார்த்து தாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா மைபூசிடும் கண்ணாடி வாடி நின்றதோ பங்கார பூக்கள் நண்டை தேடி நின்றதோ அழுபோதையில் ஒரு சுகவீணையாய் தயமாறாத நீ வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோடி வழி முத்தம்மா